அந்தியூரில் 250 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு. துரிதமாக நிலங்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் கோரிக்கை. அந்தியூரில் 50 ஆண்டுகளாக பட்டியலின மக்களின் 250 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நிலங்களின் உரிமையாளர்களுக்கே அந்த நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என தெரியாமல் வாழ்ந்து வரும் அவல் நிலையில் உள்ளனர். இது சம்பந்தமாக பட்டியலின மக்களின் பஞ்சமி நிலங்கள் போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரனின் சிறப்பு பேட்டியை இந்நிகழ்ச்சி தொகுப்பில் காண்போம். சார் வணக்கம். அந்தியூர் பகுதிகளில் பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சமீபத்துல கூட ஒரு தாலுகா அலுவலகத்துல மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சம்பந்தமான உங்க கருத்துக்கள்? ஏன்னா பஞ்சமி நிலங்களுடைய போராட்டங்கள்ல நீங்க ரொம்ப முக்கியத்துவமா பங்கு பெற்றிருக்கிறீங்க. பல வருடங்களா அவங்களுக்காக போராட்டம் நடத்தி பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளராக மக்களுக்கு சமூக பணி செஞ்சுட்டு இருக்கிறேங்க. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உயர் சாதியினம் சொல்லிக்கொள்ளக்கூடிய உயர் சாதியினர் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பஞ்சமி நிலங்களை பல ஆண்டுகளாக நாங்கள் ஆண்டு அனுபவித்து வருகின்றோம். அந்நிலத்தின் வகைப்பாட்டில் தலித் மக்களுடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. அந்த பெயர்களை ரத்து செய்து எங்கள் பெயருக்கு பட்டா மாறுதல் செய்து கொடுக்கும்படி வட்டாட்சியருக்கு கோரிக்கையாக வைத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த பஞ்சமி நிலத்தின் நிலைப்பாடு என்ன, அதனுடைய வகைப்பாடு என்ன, அதன் நிலை என்ன என்பதை அறியாத அந்த மக்கள் சிறிது புரிதலுடன் போராடினால் அந்த போராட்டம் சிறப்பாக இருக்கும் என நான் கருதுகிறேன். பஞ்சமி நிலம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி தற்போது எழுகிறது. இந்த பஞ்சமி நிலமானது ஏழை எளிய தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்காக 1920ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியர்களால் வழங்கப்பட்ட நிலமாகும். இந்த நிலத்தை ஆதிக்க சாதியினர் அடமானமோ குத்தகைக்கோ விற்பனைக்கோ வாங்கி கொள்ளக்கூடாது என்ற சட்டத்தின் கீழ் எந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதோ அவங்க குடும்ப வகையறாக்கள் மட்டுமே இதை ஆண்டு அனுபவிக்க முடியும் என்ற சட்டத்தையும் எழுதி இந்த மக்களுக்கு இந்த நிலம் ஒப்படை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கருக்கு மேலான பஞ்சமி நிலங்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இடம்பெற்றுள்ளன. இதில் குறிப்பாக அந்தியூர் பகுதியிலே அந்தியூர் சட்டமன்ற எல்லைக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மிக அதிக அளவில் இந்த நிலங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலத்தினை தலித் மக்களிடம் இருந்து 100க்கும் 200க்கும் கொடுத்து ஒரு பத்திரம் தயார் செய்து அதன் வழியாக உயர் சாதியினர் அந்த நிலத்தை ஆண்டு அனுபவித்து வருகிறார்கள். பஞ்சமி நிலம் வழங்கப்பட்ட பயனாளிகள் பெயரில் உள்ள பெயர்களை ரத்து செய்து தங்கள் பெயருக்கு பட்டா மாறுதல் செய்யும்படி தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதற்கு அரசு தரப்பில், வருவாய்த்துறை தரப்பில் இது ஏழை எளிய மக்களுக்காக வழங்கப்பட்ட நிலம், இந்த நிலத்தை மற்றவர்கள் பெயருக்கு பட்டா மாறுதலோ பத்திரப்பதிவோ செய்யக்கூடாது என்பது அந்த பஞ்சமி நிலத்தின் சட்ட விதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலத்தை உங்கள் பெயருக்கு பட்டா மாறுதல் செய்து கொடுக்க முடியாது என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்தும் அதை புரிந்து கொள்ளாத அந்த மக்கள் இல்லை, எங்கள் பெயருக்கு மாற்றித்தரும் வரையில் எங்கள் போராட்டம் ஓயாது என போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு மிக
கவனமாக இந்த கோரிக்கையை கையாள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட இந்த நிலத்தை இவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி அரசியே மிரட்டும் அளவுக்கு ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து செய்து வருகிறார்கள். அதற்கு தமிழக அரசு ஒரு தெளிவான முடிவெடுத்து அதை செய்து தர முடியாது என்பதை அந்த மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்தும், மீண்டும் அந்த பழைய பயனாளிகளின் வாரிசுதாரர்களை கண்டறிந்து அந்த நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த நிலத்தை உரிய பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டுமாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல நடந்துட்டு வருது. இப்ப அந்தியூர் தாலுகா முழுவதும் இந்த பஞ்சமி நிலங்களை வந்து மீட்கிறதுக்காக நீங்க போராட்டம் நடத்தி கொண்டு வர்றீங்க. இப்போ பல வருடங்களா அதை செஞ்சுட்டு வர்றீங்க. இதுல நீங்க ரொம்பவும் ஒரு முக்கிய நபரா இந்த அந்தியூர் வட்டாரங்கள்ல நீங்க இருக்கீங்க. பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு சட்டமே அதுக்காக தனியா கொண்டு வந்து தலித் மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் அது இருக்குது சொல்லப்படுது. ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது அவங்க பல வருடமா ஆக்கிரமிப்பு பண்றப்போ தமிழக அரசாங்கம் மாறி மாறி வர அரசுகள் இதுவரைக்கும் ஏன் அது எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு நினைக்கிறீங்க? நடைமுறையில வந்து ஆட்சிகள் வந்து மாறி மாறி வருதுங்க. ஆட்சிகள் இது வரைக்கும் மாறல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு தான் இருக்குது. இந்த மக்களுக்கான கோரிக்கைகள் பஞ்சமி நிலத்தை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமானது பல்வேறு தீர்ப்புகள் வழங்கி உள்ளது. அது தவிர சட்டமன்றத்தில் பல்வேறு சட்டமன்ற குழுக்களையும் நியமித்து அந்த நிலங்களை மீட்டெடுத்து உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தும் கூட இந்த ஆட்சி அதிகாரத்திலே வந்து அமரக்கூடிய அதிகார வளம் படைத்தவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமாகவே நடந்து கொண்டு ஆட்சியை முடித்து அடுத்தவர்களிடம் கொடுத்துவிட்டு போகிறார்கள். ஆனால் இந்த மக்களின் நிலை இன்னும் மாறவில்லை. இது வந்து தொடர்ந்து ஒரு போராட்டமா மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்புங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வருது. மக்களும் போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது என்ன பண்ணா இதுக்கான தீர்வு வந்து மக்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். இந்த நிலத்தை வந்துங்க பழைய பயனாளிகளுடைய பெயர் பட்டியல் எடுத்து இந்த நிலத்தோட வகைப்பாடை வருவாய்த்துறை கண்டறிந்து அந்த நிலங்களை எல்லாம் முதலில் அரசு கையகப்படுத்தி பழைய உடைமைதாரர்களுக்கு பயனாளிகளுடைய வாரிசின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாத பயனாளிகள் பெயரில் உள்ள நிலங்களை மீண்டும் புதிய தலித் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு அந்த நிலம் வழங்கப்பட வேண்டும். இந்த தலித் சமூகத்தை தவிர ஆதிக்க சாதியினருக்கு இந்த நிலம் வழங்குவதற்கு எந்த வகையிலும் நியாயமானது இல்லை. கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தா இந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது செய்யறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கடுமையா இதை கையாளணும். அரசு இன்னும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். தலித்துகளுக்காக இயற்றப்பட்ட சட்டத்தை மிக கவனமாக கையாண்டு அச்சட்டமானது மக்களுக்கு பயன்பெறும் வகையில் தான் அரசு செயல்பட வேண்டுமோ தவிர 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி அரசையும் அரசு அதிகாரிகளும் மிரட்டுவார்கள் என்று அவர்கள் சட்டத்தை மாற்ற முன் வருவார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கும் வகையில் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தியூர் பகுதிகளில் எவ்வளவு நிலங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செஞ்சு? ஒரு 5000 ஏக்கருக்கு மேல நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்புல இருக்குது. எத்தனை மக்களுக்கு அது சேர வேண்டிய நிலம்? 1000க்கும் மேற்பட்ட மக்கள், 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அந்த நிலம் போய் சேர வேண்டியிருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4-5 வாரிசுகள் இருந்தும் அந்த நிலத்தை இழந்துக்கிட்டு இன்றைய தினம் நடுத்தருவில் நின்றுட்டு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வாரிசுதாரர்களை கண்டறிந்து இந்த நிலம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். எவ்வளவு காலமா அவங்க ஆக்கிரமிப்பு அந்தியூர் பகுதிகளில் பண்ணியிருக்காங்க? 50-60 ஆண்டு காலமாக தொடர்ந்து 100-200 கொடுத்து விலைக்கு வாங்கியதாக ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன் என்ற கர்வத்தில்
நாங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு தான் செய்து வைத்திருக்கிறோம் என்று அவர்களாகவே பகிரங்கமாக சொல்லக்கூடிய அவலம் நிலவி வருகிறது. இவ்வளவு வருட காலமும் அந்த மக்கள் வந்து ஏன் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம என்னுடைய நிலம் அப்படிங்கிறப்போ ஒரு வருஷம் 2 வருஷம்னாலே அடுத்து அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு வரணும். ஏன் இவ்வளவு வருஷமா மக்கள் வந்து அவங்களுக்கு வாழ வழி இல்லை, அரசியல் பணம் இல்லை, பண பலம் இல்லை. அவர்கள் ஆக்கிரமிப்பாளர் எல்லாமே அரசியல் பலமும் பண பலமும் அதிகார பலமும் உள்ளவர்களாக இருப்பதால் அரசு அதிகாரிகளும் சரி, அரசும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இந்த மக்களின் குறைகளை தேர்தல் நேரத்தில் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் ஒழிய மற்ற நேரங்களில் இவருடைய கோரிக்கைகளுக்கு எந்த விதமான செவியும் சாய்ப்பதில்லை என்பது விடுதலை சிறுத்தைகள் சச்சின் சார்பாக முன்வைக்கிறேன். பஞ்சமி நிலங்களுக்கான சட்டம் 10-10-10-10A அந்த சட்டம் இன்னமும் உயிருடன் இருக்கிறதா? அந்த சட்டம் இன்னமும் நடைமுறையில் இருக்குங்க? அந்த சட்டம் இருக்கிறத மறைச்சு வெளியெடுத்து கொடுத்தா அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு ஏற்படும் என்றதுனால கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதுவரைக்கும் மக்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கீங்க. இப்போ போராட்டம் என்ன நிலையில இருக்கு? மக்களுடைய மனநிலை என்ன நிலையில இருக்கு? இப்போ போராடக்கூடிய மக்கள் நமது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அது போராட வேண்டியது அவருடைய உரிமை, உடைமை. அதில் நான் தலையிட விரும்பவில்லை. இந்த நிலத்தையும் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியானது முறையாக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நில நிர்வாக ஆணையத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் முறையாக மனு மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இந்த பஞ்சமி நிலங்களை எல்லாம் இன்னும் முழுமையாக ஒரு வருவாய்த்துறையின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த நிலங்கள் கண்டறியப்பட வேண்டும். இந்த நிலங்கள் கண்டறியப்பட்ட பிறகு அந்தந்த பயனாளியான வாரிசுதாரர்களை கண்டறியப்பட வேண்டும். அதையும் கண்டறிய முடியாத சூழலில் அந்நிலத்தை அரசே கையகப்படுத்தி புதிதாக தலித் மக்களுக்கு இந்த நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோரிக்கை மனுவாக கடந்த 10 தினங்களுக்கு முன் அறிவஞ்சலில் அனுப்பி வைத்துள்ளேன்.